நோ ஐம் நாட் ஓகே. நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் ஃப்ரெண்டு தான் நித்யா. தப்ப என் மேலே தான். நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணேன் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி. சொல்லியிருந்தா நீ என்னை வர வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் ஐல் வெயிட் நித்யா. உன் கோவம் தீர்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி. உங்ககிட்ட பேசாமல் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. பிரகாஷ். எஸ், நான் வேணா பேசுவா? நித்யா 1 ஓ minute. போயிட்டா. போலாவா? தெருவில் நிற்க வச்சுட்டா பார்த்தல. அதை ஏன்டா கேட்குற? நீயும் வெக்கமே இல்லாமல் பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டேன். பட் ஐ லைக் இட் மச்சான். நீயும் ஒரு ஈகோவில் ஏய் போடி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வாழ்க்கையை கையில் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கணும். வாஸ்தவம் தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜில் மீட் பண்ணிங்க. பார்த்த உடனே லுக்கு பேசிக்கிட்டீங்க, ஒரே லவ் தான். அந்த மாதிரி தான் இப்பவும் இருக்குன்னு நினச்சேன். சாட்சி புட்டாலே மச்சான். அன்பிரிடிக்டபிள்ற அந்த பொண்ணுங்கள்லாம். கரண்ட்டு கூட இந்த டைம் கட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க சொல்லாமல் கொள்ளாமல் துண்டாக கட் பண்ணுறாளுங்கடா. சரி, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிற? 10 நாள் ஆகுதுன்னு வை அவள் பேசுகிறதுக்கு. வெயிட் பண்ணுவேன்? 20 நாள் ஆனாலும். நம்ம என்ன இந்த ஊரில் டென்ட் அடித்து சர்க்கஸ் நடத்த வந்திருக்கோம் மச்சா. அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணணுமா? லைஃப் தான். எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? டேட்டு தானே பிரச்சனை. ஒரே டைட்டு. அநேகமாக சில சீனை இல்லாமல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஜெனிகிட்ட பேசியிருந்தேன் ட்ரெயினில் ஹோல் நைட். நித்யா இங்கே வந்து 6 மாதம் ஆகுதான். சுனாமி அடித்து 2 வாரத்தில் இங்கே இருந்திருக்கா. கேம்பிரிட்ஜெலாம் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணதான் இதெல்லாம். நடுவில் ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் 1 இயர் இங்கே தங்கியிருந்து ஸ்கூல்லாம் நல்லபடியாக செட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகலாம். அதான் அவள் பிளான். அநேகமாக 1 இயர் கழிச்சு தான் அவன்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். ஜெனி, எல்லாரும் இங்கே தங்கலாம். டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் இது, ரூம்ஸ் இருக்குது, நான் சாவி தரேன். பேய் பங்களாமா இருக்குல்ல, அதான் பொண்ணுங்களாம் இங்கே தங்கியிருக்காளுங்க. சரி வா. ஸ்விட்ச் ஆன். ஓகே, இந்த ஊருக்கு இதான் 5 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன் மச்சான். பரவாயில்ல. என்னடா? சாரி, அவளோட பேசிட்டு இருந்தேன். எல்லாம் ஓகே இல்லை? யா எல்லாம் ஓகே. இஷி ஓகே? யா என்ன தூங்கிட்டாளா? எப்போவுமே கம்ப்யூட்டரில். அவளோட இமெயில் ஐடி அது தானே? நித்யா ஹாட்மெயில். யா சேம். ஓகே, நான் வந்துடுறேன். இந்த இமெயில்ஸ் எல்லாம் உனக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எழுதுனது நித்யா. இப்போ தான் தைரியம் வந்தது உனக்கு அனுப்புறதுக்கு. படி. ஐ லவ் யூ. யூ லவ் மீ. ரொம்ப யோசிச்செல்லாம் நான் உனக்காக இதை எழுதலை. நீ படிக்க மாட்டேன்னு தெரியும். அதனால் உனக்கு இது நான் அனுப்ப போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கூட இருக்கும்போது நித்யா, நீ இதை படிப்ப. வருணனை இமெயில் செக் பண்ண சொன்னான்டி. சின்ன ரூம், ஆனால் நல்லா இருக்கு. உன்னை ஜன்னல் வழியாக உள்ளே கொண்டு வரலாம். நான் ஏன் இங்கே ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னேன்? ஆமா ஃபுல் நித்யா. இன்றைக்கி முதல் நாள் நான் சந்தோஷமாக இல்லை. நீ இங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி நீ தான் இங்கே இருந்திருக்கணும், நான் இல்லை. என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு தெரியுது. இல்லைனா நான் அனுப்பின இமெயிலுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வந்திருக்கும். வரல. உன் வாழ்க்கையிலே நான் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னை மறந்துட்டேன் நித்யா. ஒரு வார்த்தை சொல்லு போதும், நான் உனக்காக வரேன். எவ்வளோ நீ எனக்காக செஞ்சுருக்க. மேட்க கட்டி பிடிச்சி எவ்வளோ உட்காந்துருக்கும். யாரும் இல்லாதப்போ எவ்வளோ தடவை உன் வீட்டுக்குள்ளே நான் இருந்திருக்கேன். பசங்க எல்லாருக்கும் தெரியும் உன்னை பற்றி. தே கால் மீ லவ்வர் ஹியர். நான் தான் இங்கே எல்லாருக்கும் லவ் அட்வைஸ் தருது. ஏய் சிரிக்காத நித்யா. டோன்ட் ஹேட் மீ நித்யா. ஐ லவ் யூ நித்யா. நீ எவ்வளோ அழகுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேனா? யூ வெரி பியூட்டிஃபுல் நித்யா. என்னை மன்னிச்சிடு நித்யா.
ப்ளீஸ் forgive me நித்யா. ஏய் வெரி குட் மார்னிங். டேய் பேசுறா போ. இமெயில்ஸ்லாம் அனுப்பியிருந்தேன், படிச்சியா? 473 இமெயில்ஸ் படித்தேன். நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்தேன். காலையில் கூட தூங்கவே இல்லை. ஓ சாரி, உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் தேங்க்ஸ் இமெயில் படித்ததுக்கு. வேறு அண்ட் ஒன்றும் இல்லை. இல்லை இமெயில் அனுப்பினேன், ஒன்றும் இல்லை. என்ன சொல்லணும்? உன்னை இப்போ நல்லா புரிஞ்சுட்டேன்னு சொல்லணுமா? எனக்கு தான் உன்னை நல்லா தெரியுமே வருண். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைக்கி அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன் மனசுல இருந்து வந்த வார்த்தைகளாக இருந்திருக்கும். இல்லை, என் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் தான். நல்லா புக் படிக்கிற மாதிரி இருந்தது. மச்சான் செம கோவத்தில் இருக்காடா. வாலி இட்ஸ் மாதிரி வருண் இமெயில்ஸ்னு சிடி போட்டுடலான்னு கொடுத்துட சொல்லு. போடா போய் பேசுறா போ. உன்னை விட்டு போனதுலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நீ தான் நித்யா. படித்த உடனே உங்கள்கிட்ட ஓடி வந்து நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லுவேன்னு நினச்சியா? ப்ளீஸ். உடனே வரமாட்டேன்னு தெரியும். எப்பயாவது அப்படி வந்தால் நல்லாயிருக்கும்.